வெனஸ்டே மதியானத்துக்கு மேலே தான் வீடியோ எடுக்கிறது ஸ்டார்ட் பண்ணேன். அன்றைக்கி வந்து லஞ்ச் வந்து எனக்கு சுத்தமாக செய்கிறதுக்கு மூடே இல்லை. ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சரி டைமும் ரொம்ப லேட் ஆகிடுச்சு, 1 o'clock ஆகிடுச்சு. குட்டி பையனுக்கு மட்டும் நான் பருப்பு சாதம் மாதிரி வச்சு கொடுத்துட்டேன். எனக்கு வந்து சரி முட்டை சாதம் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன், சரி ஒரு பேன் வச்சுக்கிட்டேன். அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ் எல்லாமே நல்லா ஃபைன் சாப்பாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு வந்து குயிக்காக வேகும் அப்படின்ட்டு. ஸோ தேவையான அளவு உப்பும் போட்டுட்டு இதை நல்லா வந்து வதக்கி விட்டுட்டேன். நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து டக்குனே வதங்கி வந்துடும். அதுக்கப்புறமா ஒரு 2 முட்டை வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். வேணும்னா 3 முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வடித்த சாதம் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பரான முட்டை சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து நான் மாங்காய் தொக்கு பண்ணியிருந்தேன். கொஞ்சம் வியர்டான காம்பினேஷன் தான், ஆனால் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பாய், அஸ்ஸலாமு அலைக்கும்.